கடைசி வரைக்கும் கபருக்கு போகும் வரைக்கும் அந்த அதிகாரம் பாப்பட்ட இருக்கத்தான் செய்யும். அது அல்லாஹ் படைத்தது தான். அதிகாரம் இருக்கத்தான். நீங்க என்ன செய்யுங்க பாப்போம். அவர் உங்களோட பணத்துல தான் வாழ்ந்து கண்டிருப்பாரு, ஆனா உரிமையை காட்டுவார். என்ன நீ இப்படி பண்றன்னு கேட்பாரு. உம்மா பாருங்க அப்படித்தான் கேட்பாங்க, நீ இப்படி செய்யலாமான்னு கேட்பார். உங்களோட பணத்துல தான் வாழ்ந்துவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் அல்லாஹ் கொடுத்த அந்த உரிமை. இந்த உரிமையை விளங்காத ஒரு மோசமான துரதிஷ்டவாதிகளாக எத்தனையோ தந்தையர்களை எங்கள் தோல் மீது சுமந்து கொண்டது அடக்கி வச்சுட்டு வந்துட்டோமே. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. வாழுகிற பொழுது எங்களுக்கு விளங்கலையே, வாழுகிற பொழுது எங்களுக்கு விளங்கலையே, என்ற வாப்பாவை எனக்கு புரியலையே, அவர் காட்டுகிற கோபத்தில் எல்லாம் நானும் கோபம் கொண்டேனே. ஆனால் அந்த பாசம் எல்லாம் எப்போ விளங்கும் தெரியுமா? பாப்பா ஒரு நாள் வரும், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்பயுமே பேசிக்கொண்டிருந்த அந்த ஜீவன் ஒரு நாள் பேசாமல் போய்விடுவார், ஒரு நாள் பேசாமல் போவார். நீங்க வாப்பா வாப்பான்னு கண்ணத்தை தட்டுவீங்க, காலை சுரண்டி பார்ப்பீங்க. ஒரு நாளும் உங்களோட வாப்பா என்ன மகன் என்று கேட்காத ஒரு நாள் வரும் சகோதரர்களே. உங்களோட உம்மா என்ன மகன் என்று கேட்காத ஒரு நாள் வரும். அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய தாய்க்கும் தந்தையருக்கும் நீங்கள் உபகாரம் செய்து சுவர்க்கத்தின் நடுவாசலை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே.